வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். நண்பர்கள் கமெண்ட்டில் வந்து அடிக்கடி போட்டுக்கிட்டு இருந்தாங்க, இந்தியன் 2 பற்றி பேசவே இல்லை சார் அப்படின்னாங்க. அந்த படத்தை கருமத்தை பார்த்துட்டு அதிலேயே பெரிய தலைவலி வந்துருச்சு. அதனால நான் அதை பற்றி பேசவே இல்லை. இப்போ ஓடிடிலேயும் வந்துருச்சுன்றதுனால எல்லோரும் பார்த்து அதுக்கப்புறம் பேச சொல்கிறாங்க அப்படின்றதுனால மேலோட்டமாக அந்த படத்தை பற்றி நம்ம பார்ப்போம். படம் முழுக்க ஏகப்பட்ட தப்பு, ஏகப்பட்ட குழப்பம், ஏகப்பட்ட பிரச்சனை அப்படின்னு தான் சொல்லணும். அந்த செய்திகள் என்னன்றதை ஒன்று ஒன்றா பார்ப்போம். அப்புறம் நண்பர்களே, புத்தகம் வாங்குவதற்கான வழக்கமான ஒரு கோரிக்கை. நம்ம இந்த வினோத வாய்ஸ் சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகிடுச்சு, எல்லாம் உங்கள் அன்பின் ஆதரவும் காரணமாக. அதனால் இப்போ இதில் விளம்பரங்கள் வருது. ஆனாலும் இந்த விளம்பரங்களின் மூலம் வரக்கூடிய வருமானம் வந்து நம்ம கேஆர்வி சேனலில் வந்த அளவுக்குலாம் ஒன்றும் வராது. அதோட கம்பேர் பண்ணால் 1/10 பங்கு வந்தாலே ஜாஸ்தின்னு வச்சிங்களேன். உங்கள் ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு வேண்டும். புத்தகங்கள் வாங்கினீங்கன்னா அதை கொண்டு இந்த சேனலை நடத்துவதற்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நடத்தலாம். செய்திகளையும் இன்னும் அழகாக சேகரித்து கொடுக்கலாம். ஸோ இல்லை சார், பணம்லாம் கேட்காதீங்க சார். நம்ம பணம்லாம் கேட்குறது கிடையாது. நம்ம கேட்குறது என்ன கேட்போம், புத்தகங்கள் வாங்கி அதன் மூலமாக வருவாயை வைத்து நடத்துகிறோன்னு தான் சொல்கிறோம். இல்லை சார், புக்கெல்லாம் வாங்குறதுக்கெல்லாம் இப்போதைக்கு முடியாது சார், படிக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை சார் அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். வெளிநாடு வாழ் மக்கள் வந்து நீங்கள் புத்தகங்கள் வாங்கணும்னா முடிஞ்ச நேரம் வாங்கினாலும் வாங்குங்க. இல்லை வேண்டாம் அப்படின்னா அமேசான்லேருந்து கிண்டில் வெர்ஷனே நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம். பாபர் நாமா வர உள்ள எல்லா புத்தகங்களும் அமேசான் கிண்டிலில் கூட இருக்குது. இது எல்லாம் எதுவுமே முடியாதுன்னா கூட இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணாலே அதுவும் ஒரு வகையால் ஆதரவு தான். லைக் போடுங்க, கமெண்ட் போடுங்க, எல்லாமே ஆதரவு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்து கொண்டே இருங்க. இந்தியன் 2, இந்தியன் 1, இந்தியன் 2, இன்னும் சொல்ல போனால் அந்த போதி தர்மர் வச்சு ஒரு படம் எடுத்தாங்களே அந்த படம், வர்மம். இவங்களுக்கு பூரா என்ன ஒரு குழப்பம்னா, இந்த வர்மக்கலையை வந்து என்ன நினச்சிட்டு இருக்காங்க, சண்டை பயிற்சின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த வர்மக்கலை என்பது என்னன்னா மருத்துவம். அது ஆக்சுவலாக படுவருமம், தொடுவருமம், நோக்கு வருமம்னு அப்படியே பார்த்தே வந்து எதிரியை சண்டை போட வச்சிடலாம் அப்படின்லாம் எடுத்து வச்சுட்டாங்க படத்தை. அது வந்து ஆக்சுவலாக என்னென்னா, நோக்கு வருமம்னா பார்வையாலேயே ஒருத்தரை குணப்படுத்துறதுலாம் இல்லை. அவருக்கு என்ன நோயின்னு சொல்கிறது அவரை தொட்டு கூட பார்க்காம. கோவையை சேர்ந்த ஒரு வயசான ஒருத்தர், அவர்கிட்ட கேட்டப்போ அவர் தான் சொன்னார், இவங்க லூஸ் மாதிரி எடுத்து வச்சுருக்கிறாங்க தம்பி. அது வந்து வர்மம்ன்றது வந்து வர்மக்கலைன்றது வந்து யாரையும் தாக்குறது இல்லை, அவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய உடல் உபாதைகள் வலிகளை நீக்குவது, அதுக்கு தான் அது பயன்பட்டுச்சே தவிர இவனுக்கு சொல்கிற மாதிரி சண்டை போடுறதுக்கெலாம் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. சரி, சுளுக்கை எடுக்க முடியும் அப்படின்னா சுளுக்கை வர வைக்க முடியும் அப்படின்ற மாதிரி இவங்க படம் எடுத்து வச்சுருக்காங்க. சரி, இருந்துட்டு போகுது. படம் கற்பனை, இஷ்டத்துக்கு என்ன வேணால் கற்பனை பண்ண வேண்டியது தான். ஆனால் டெக்னிக்கலாக தப்பாக எடுக்கக்கூடாதுல்ல. டெக்னிக்கலாகவும் சரி, கருத்து ரீதியாகவும் தப்பாக எடுக்கக்கூடாதுல்ல. அதாவது முதல் பிரச்சனை என்னென்னா, லஞ்சம் வாங்கினா உன்னை கொல்லுவேன், நீ பணக்காரனாக இருந்தால் உன்னை கொல்லுவேன், ஊழல் பண்ணால் உன்னை கொல்லுவேன். ஊழல் பண்ணால் கொண்டுட்டா சரியாக போச்சா? இப்போது நான் கேட்குறேன், டெல்லி கணேசா பாட்டு பாடி சாக வச்சாராம். இன்னொருத்தனை வந்து குஜராத்தில் போய் ஓடி சாக வச்சாராம். இதெல்லாம் சரி, பார்க்க வேடிக்கையாக இருக்குது. ஆனால் நான் கேட்குற கேள்வி என்னென்னா, இப்படி அவனை கொன்னதுனால என்னாச்சு? அந்த பணம் ரெக்கவர் ஆச்சா? நியாயமான கேள்வி இருக்கணுமா இல்லையா? முதல்ல அந்த பணம் ரெக்கவர் ஆச்சா? ஒருத்தன் லஞ்சம் வாங்கி திருடினான், அந்த பணத்தை வந்து அவன் திருடின பணம் தான் அப்படின்றத கோர்ட்டில் நிரூபித்து அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். இந்த பணத்தை ரெக்கவர் பண்ணி அரசாங்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அவன் ஒருத்தன் மைன்ஸ்லேருந்து திருடி தங்கத்தில் கக்கூஸ் வச்சான்லாம் எடுத்த ரைட்டு. அவன் அதை செஞ்சான்றதை நிரூபித்து அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்து அதுக்கப்புறம் அந்த பணத்தெல்லாம் ரெக்கவர் பண்ண வேண்டாமா? நீங்கள் பாட்டு அந்த கோல்டு ரூம்லேருந்து அவர் ஓடி போய் செத்துட்டாருன்னா, செத்ததுக்கப்புறம் அந்த கோல்டு ரூம் என்னாச்சு? அவன் குடும்பத்தில் இருக்கவன் தானே வச்சுப்பான். அப்போ லஞ்சம் வாங்கியது குற்றம்ன்றது மட்டும் இல்லாமல், லஞ்சம் வாங்கின குற்றத்தை நிரூபிக்கணுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை பற்றியே எதுவுமே பேசாமல் அவங்க இவன் லஞ்சம் வாங்கினா நான் கொண்டுடுவேன், இவன் லஞ்சம் வாங்கினா நான் கொண்டுட்டேன்னு சொன்னால், அப்போ அந்த லஞ்சம் வாங்கிய நபரின் மூலமாக பாதிக்கப்பட்டவர்கள்லாம் இருக்காங்களே, இந்த கடைசி 1 லஞ்சத்தில் தானே நீ கொன்ன, அவன் அதுக்கு முன்னாடி ஒரு 200 பேர்கிட்ட வாங்கியிருப்பானே, அவர்களுக்கு ஏற்பட்ட நஷ்டம்லாம் யார் சரி கட்டுறது? சரி, இதெல்லாம் ஒரு பக்கம்னு பார்த்தீங்கன்னா, கன்றாவியாக ஒரு டயலாகு. பாபி சிம்மாவும் இன்னொருத்தரும் போட்டில் போயிட்டுருப்பாங்க. அப்படி ஒரு சீன் வரும். அந்த சீனில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அந்த இந்தியன் தாத்தாவா இன்னும் உயிரோடு இருப்பாருன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்பார். அவர் ஒரு லைட் இயர் கூட உயிரோடு இருப்பாருங்க அப்படின்னு இவர் பதிலுக்கு டயலாகு. அவர் ஒரு லைட் இயருக்கு கூட உயிரோடு இருப்பார். டேய் வெண்ண சங்கர்,
லைட் இயர்ன்றது வந்து தூரம், காலம் கிடையாது. இயர்னு வந்தாலே காலம்னு எடுத்துக்கிறதா? அப்படி தான் எடுத்து வச்சுருக்கிறாங்க படத்தில். நீங்கள் அந்த படத்தோட டயலாக் எடுத்து பாருங்கள். இவங்க எல்லாம் இன்னொரு தடவை ஓடிடியில் பாருங்கள். 2 பேரும் அந்த போட்டில் போகும்போது ஒரு டயலாக் வரும். அவர் இன்னும் ஒரு லைட் இயர்னா கூட அவர் உயிரோடு தான் இருப்பார், அவ்வளோ சீக்கிரம்லாம் செத்துற மாட்டார். முடிஞ்சா சரி, இது ஒரு பக்கம் அப்படின்னு பார்த்தா, இந்த ஜெகன் வந்து அவங்க மாமா வந்து தாய்லாந்து போனாருன்ற மேட்டரை வந்து அக்காட்ட சொல்ல போகிறேன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த சீனில் கவனிச்சு பாருங்கள். அவங்க அக்கா இவங்க தீபாக்கா தான் வருவாங்க. வரும்போது மஞ்சள் கலர் ஜாக்கெட் போட்டிருப்பாங்க. மஞ்சள் கலர் ஜாக்கெட் போட்டுக்கிட்டு வந்து மாம்பழ ஜூஸ் கொடுப்பாங்க. 2 பேருக்கும் மாம்பழ ஜூஸை கொடுத்துட்டு திரும்பி போவாங்க பாருங்கள். போகும்போது பார்த்திங்கன்னா பிங்க் கலர் ஜாக்கெட் போட்டிருப்பாங்க. என்னடா இந்த கண்டினியூட்டி கூட பார்க்க மாட்டிங்களா? ஒரு சின்ன புது டேரக்டர் கூட இந்த கண்டினியூட்டிலாம் ஒழுங்காக பார்ப்பார். இதுக்கு எதுக்கு உங்களுக்கு கோடிக்கணக்காக செலவு பண்ணி பணம் எடுக்கிறது? ஒரு கண்டினியூட்டி பார்க்க மாட்டிங்களா? நல்லா கவனித்து பாருங்கள். இன்னொரு தடவை ஓடிடியில் தான் இருக்குல்ல, டக்கு டக்குன்னு நீங்களே அந்த சீனை ஃபார்வர்ட் பண்ணி பார்த்துடலாம். ஜூஸ் எடுத்துகிட்டு வரும்போது எல்லோ கலர் ஜாக்கெட் போட்டிருப்பாங்க. திரும்பி போகும்போது பார்த்திங்கன்னா பிங்க் கலர் ஜாக்கெட் இருக்கும் முதுகில் காட்டும்போது. சரி, இதை விட இன்னொரு பெரிய காமெடி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சித்தார்த்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கம்பேக் இண்டியன் அப்படின்னு ஹேஷ்டேக் போடுவாங்க. போட்டு அந்த போஸ்ட் எப்படி போஸ்ட் பண்ணியிருப்பாங்க தெரியுமா? ஃப்ரெண்ட்ஸ் ஒன்லின்னு போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஒன்லின்னு போஸ்ட் பண்ணால் லட்சக்கணக்கான வியூஸ் போகுமா? ஃப்ரெண்ட்ஸ் ஒன்லினா நம்மக்கிட்ட இருக்கிற அந்த 5000 ஃப்ரெண்ட்ஸு 7000 ஃபாலோவர்ஸ் அந்த அவங்களுக்கு மட்டும்தானே போகும். ஃப்ரெண்ட்ஸ் அதிகபட்சமே ஃபேஸ்புக்கில் 5000 தான், மிச்சம் எல்லாருமே ஃபாலோவர்ஸ் தான். சரியா? ஃப்ரெண்ட்ஸ் ஒன்லின்னு போட்டிங்கன்னா ஃபாலோவர்ஸ்க்கு கூட காட்டாது. அப்போ 5000 பேர் தான் மொத்தமே பார்க்கவே முடியும் அப்படின்றது கூட தெரியாதா? இவங்க சித்தார்த்து இந்த குரூப் தான் இப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஒன்லி போடுறாங்கன்னு பார்த்தா, இந்தியன் தாத்தாவும் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ கால் பேசுவார், அப்போவும் அதில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஒன்லின்னு தான் காமிச்சிட்டு இருக்கோம். இதை கூட பார்க்க மாட்டிங்களாடா? எதுக்குடா கோடிக்கணக்காக செலவு பண்ணுறீங்க? செலவு பண்ணுற காசுக்கு அந்த ப்ரொடியூசருக்கு கொஞ்சம் நேர்மையாக இருங்கப்பா. அப்புறமா அட்லீஸ்ட் பார்வையாளர்களுக்கும் கொஞ்சம் நேர்மையாக இருங்க. இந்த இந்தியன் டூவில் அது ஒரு ஃபைனல் சேஸ் பாருங்கள். அஜோ ஜோ 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 முடியவே இல்லைங்க. இவர் வந்து எல்லாரையும் போய் எதுக்கு கொலை பண்ணுறாருன்னா, அரசு அதிகாரிகள் தங்கள் பணியை செய்வதை தடுப்பதற்காக கொலை செய்கிறேன் அப்படின்றாரு. அந்த பணியை செய்ய விட மாட்டீங்க, நேர்மையாக செய்ய விட மாட்டீங்க, லஞ்சம் கொடுக்குறீங்க, அதுக்காக கொல்றேன்றீங்க. நீ போய் மெட்ரோ ட்ரெயின் ஓட்டுற டிரைவரை வந்து வண்டியை ரிவர்ஸில் எடுன்றீங்க. அது வந்து அவர் வேலையை கெடுக்கிறது இல்லையா? ஒரு அப்பாவி சின்ன பையன் அவன் பாட்டு சைக்கிளில் போயிட்டுருக்கான், அந்த சைக்கிளை பிடிங்கி நீங்கள் ஓட்டிகிட்டு போகிறீங்க. அதுலேயும் பார்த்தா அந்த பையன் ஓட்டிகிட்டு இருக்கும்போது சின்ன சைக்கிளாக இருக்குது, நீங்கள் ஓட்டும்போது அது பெரிய சைக்கிளாக இருக்குது. இங்கேயும் கண்டினியூட்டி கிடையாது. அதுவும் போகுது 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 போயிட்டே இருக்குது. எப்படா முடியுன்ற அளவுக்கு டயர்டாகிடுச்சு. சரி, அதுதான்னு பார்த்தா அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு காமெடி. சுற்றி எல்லாரும் பாடி பில்டர்ஸ் அப்படின்னா, இவர் வந்து நான்லாம் இவ்வளோ நாளாக என்ன நினச்சிட்டு இருந்தேன், எக்ஸசைஸ் பண்ணி தான் பாடி ஷேப் வரும்னு நினச்சிட்ருக்கேன். இந்தியன் தாத்தா தான் ஃபஸ்ட்டு தடவை சொல்லியிருக்காரு என்னென்னா, எக்ஸசைஸ்லாம் பண்ண வேணாம், வர்மக்கலை கற்றுக்கிட்டு இப்படின்னு முறுக்கிக்கிட்டிங்கனாலே எல்லா இடமும் ஷேப் வந்துடும் அப்படின்னு காமிச்சிருக்கிறாரு. அதாவது அபத்தத்தின் உச்சம்னா இந்தியன் 2 தான். படம் முழுக்க 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 அபத்தம், எங்கேயுமே ஒரு சென்ஸ் கூட இல்லாமல் எடுக்கப்பட்ட படம். இதை வந்து பார்க்குறதுக்கு பதிலாக பார்க்காமே சும்மா இருந்துடலாம் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப வெறுப்பேற்றிட்டாங்க. இந்தியன் 1 விட மோசமான படம். இந்த அழகில் இந்தியன் 3 வேறு வருதான். அந்த இந்தியன் 3ல் இன்னும் என்னெல்லாம் கூத்தடிச்சு வச்சுருக்காங்கன்னு தெரில. அது வேறு, அது பீரியாடிக் மூவி மாதிரி தெரியுது, பீரியட் மாதிரி. இது வந்து சீக்வல்னால் அது ப்ரீக்வலாக எடுக்க போகிறாங்க போல இருக்குது. அவர் தாத்தாவாக ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தார், என்னெல்லாம் பண்ணார் அப்படின்ற மாதிரி செய்திகளை தான் படமாக எடுத்துருக்கிறாரா என்னன்னு தெரியல. அந்த கொடுமையை வேறு பார்க்க வேண்டியிருக்கு. விஸ்வரூபமும் இப்படி தான் பார்ட் 1 பார்ட் 2 போட்டு சாவடித்தாங்க. பொன்னியின் செல்வனும் இதே மாதிரி தான் பார்ட் 1 பார்ட் 2 போட்டு சாவடித்தாங்க. இப்போ இந்தியன் 2 இந்தியன் 3ன்னு மறுபடியும் சாவடிக்க போகிறாங்கன்றது தான் இந்த படத்திலிருந்து தெரிந்து கொண்டது. முழுக்க முழுக்க ஒரு அபத்த குப்பையாக இருப்பது தான் இந்தியன் 2 அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. உங்கள் பார்வை என்னன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.